ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம கேஎம்எஸ் ஆடியோ லேபில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தயாரிச்சிருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா 7 ரிலே இருக்கும். இதில் வந்து 5 ரிலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கருக்காகவும் 2 ரிலே வந்து சப்வூஃபருக்காகவும் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 5.2ன்னு செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்காகவும் இல்லை 5.1 அப்படின்னா இதில் ஒரு ரிலேவை கழட்டிட்டு நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். அதேமாதிரி இது வந்து 2 விதமாக வந்து தயாரிச்சிருக்கோம். இது எப்படின்னா 2 விதமாக இல்லை, ஒரே ஒரு ஜம்பர் ஒன்று. இப்போ வந்து சிங்கிள் பவர் சப்ளை 5.1ல் 5 ஸ்பீக்கருக்கு 7265 அல்லது வேறு ஏதாவது எஸ்டிகே இந்த மாதிரி 4392 இந்த மாதிரி சிங்கிள் பவர் சப்ளை ஐசி ஏதாவது யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்து பவர் ஆன் டிலே பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஜம்பர் கொடுத்துருக்கோம். இந்த ஜம்பரை வெட்டி விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த 5 சேனலுக்கு சிங்கிள் பவர் சப்ளை கொடுத்துருந்தாலும் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் அப்படியே ஒர்க் ஆகும். நம்மளுக்கு வந்துட்டு வேறு எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் தேவையில்லை. நம்மக்கிட்ட இருந்து வரக்கூடிய எல்லா போர்டுமே வந்து செக் பண்ணி தான் வருது, 100% டெஸ்ட் பண்ணி தான் வருது. பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நம்ம வந்து ஆன் பண்ணி பார்த்து ஓகேன்னு டெஸ்டட் ஓகே பண்ணி தான் நம்ம வந்து எல்லாமே அனுப்பிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா டைம் டிலே இதேமாரி இன் அவுட்டு பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக ஒரு புதுசாக செய்கிறவங்க கூட செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஆம்ப்ளிஃபையர் அவுட்டை இங்கே கொடுக்கணும், ஸ்பீக்கர் அவுட்டு இங்கே இப்படி வெளியில் போகணும் அப்படின்னும். ஆம்ப் கிரவுண்டு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சிங்க் பண்ணணும். ஸோ ஆம்ப் கிரவுண்டுக்கு தனியாக இடம் கொடுத்துருக்கோம். 3 பின் ஆர்எம்சியில் வந்து ரெண்டு எல்இடி இண்டிகேட்டரில் நம்ம பண்ணியிருக்கோம். ஆஃப் பண்ணுங்க, இது ஆஃப் பண்ணியிருக்கு. இதுதான் டைம் டிலே. ஸோ இந்த போர்டு வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.